Hello dear super moms, welcome back to my channel Mom and Sijo. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல் டுகெதர் ஆல் இன் ஒன் ஒரு எடு கிட் பார்க்க போகிறோம். 1 year டாட்லருக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் ஃபன் மெத்தடில் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஆல்ஃபபெட்ஸ், கலர்ஸ், ஷேப்ஸ், நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வீடியோவை நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி சிஜோ நம்மளுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மெத்தடையும் நம்மளுக்கு வந்து பண்ணி காமிக்க போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃபைனலி எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து என்னோடய குட்டி பையன், அதாவது 2வது பையன் கௌஷிக்குமே வந்து நான் ப்ரீ ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அவங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களோட ஒரு குட்டி வீடியோ கிளிப்பும் நான் வீடியோவில் எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் த வீடியோ அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ டூ. ஸோ நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கலர்ஸ் சார்ட்டிங்கில் வந்து நான் வெல்க்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சிஜோ பண்ணி முடிச்சிட்டாங்க, ஷேப்ஸ் சார்ட்டிங் ஆக்டிவிட்டி. அண்ட் இப்போ வந்து கலர் சார்ட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ எல்லாமே வந்து ஆல் டுகெதர் ஒன்றா வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒன்று படிக்கிறதுக்கு ஒன்று கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் போது மற்றதும் வந்து அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்குவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாமே டுகெதர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து மேட்சிங் கேம் வந்து இப்போது வந்து சிஜோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ஃபபெட் வந்து நம்ம இதுவுமே மேட்சிங் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி தான். ஸோ நான் வந்து ஆல்ஃபபெட் டாய்ஸ் வந்து கடைகளில் விற்குது, வித் மேக்னெட் அண்ட் வித்தவுட் மேக்னெட். நம்மளோட நிறைய வீடியோக்களில் நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து சிஜோக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது, பட் வேறு மெத்தடில் சொல்லி கொடுத்தேன். அதை பற்றின எல்லாமே வந்து நம்ம வீடியோவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. அண்ட் கௌஷிக்கு நான் இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். பிகாஸ் சிஜோக்கு ட்ரை பண்ண மெத்தட், சிஜோக்கு ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கௌஷிக்கு செட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் வந்து புதுசாக இன்னொன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கு கௌஷிக்கு. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி டுகெதர் ஒன்றா வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா யோசித்தேன். அண்ட் இதில் நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டாய் மேட்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் கலர்ஸ் சார்ட்டிங்க்கு வந்து நான் வெல்க்ரோ யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் நம்பர்ஸும் மேட்ச்சில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணும் போது ஒரு விஷயத்து மேலே வர இன்ட்ரெஸ்ட்னால அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்தடுத்த ஆல்ஃபபெட்ஸ் ஆகட்டும், நம்பர்ஸ், கலர்ஸ், ஷேப்ஸ் இதில் கற்றுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வருங்க. அண்ட் இந்த கார்ட்போர்டில் நான் பண்ணின இந்த ஒரு ஆல் டுகெதர் ஆக்டிவிட்டிக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், குழந்தைங்கள வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சார்ட்டிங் ஷேப் சார்ட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ நான் வெல்க்ரோ யூஸ் பண்ணதுனால சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் வந்து அது மேலே தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்க அதை தான் கற்றுக்குவாங்க. அது மூலியமாக மற்றதை எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இவர் வந்து கௌஷிக் 1 year old, அவங்களுக்கு சிஜோவோட லிட்டில் பிரதர். இவங்க வந்து நான் பண்ணின இந்த கார்ட்போர்டு யூஸ் பண்ணி எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவர் வந்து இப்போது கலர் சார்ட்டிங் ஷேப் சார்ட்டிங் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் நேற்று தான் நான் வந்து கௌஷிக்கு வந்து நான் இதை பண்ணி கொடுத்தேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து அவங்க கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து குட்டீஸ் வந்து ரொம்ப ஜாலியாக, ஃபன்னாக, இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கற்றுக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் குழந்தைங்க வந்து கற்றுக்குவாங்க. 1 yearலேருந்து 1 yearக்கு முன்னாடியிலேருந்தே கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு தெரியல, இதை பற்றின விஷயங்கள் ஐடியா இல்லை, என் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, 3 வயசு ஆகுதுனால நோ ப்ராப்ளம், யூ கேன் ஆல்சோ கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கௌஷிக் பண்ணுற சேட்டைகள் கூட நான் சின்னதாக வந்து பாஸ் பண்ணாமல், கட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து கலர் மேட்சிங் கேம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட குட்டீஸ்க்குமே வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று மூலியமாகவும் இன்னொரு மெத்தட் மூலியமாகவும் கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு 1 year முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீ ஸ்கூலிங் கலர்ஸ், ஷேப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்டராக்டிவ் மெத்தடில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 year எண்டில் வந்து அவங்களால கலர்ஸ், ஷேப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் கௌஷிக் வந்து இப்போ தாராளமாக அவங்க
கலர்ஸ், ஷேப்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸில் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்குமே வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். உங்களோட குட்டீஸ்க்கு இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அவர் பண்ணுற சேட்டைகள் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி கொடுத்தாலுமே குழந்தைங்க வந்து உட்காந்து கற்றுக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தால் நோ ப்ராப்ளம், அவங்க வழியிலே விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலாம். சேம் டைம் அவங்கள வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் பண்ணாலும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லூஸ் அவுட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் பிக்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னுமே உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் குட்டீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் எப்பயும் போல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இந்த ஆக்டிவிட்டியோட ஓவர் வியூ இது தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.